அனைவருக்கும் வணக்கம். ஒரு கைப்பிடி அட்சதையில் உறையும் 3 தெய்வ சக்திகள். அடேங்கப்பா, அது என்ன? ஏன் அட்சதையை வீசக்கூடாது? அதன் பின்னால் மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? இத பத்தின பயனுள்ள விஷயங்களை நாம பார்க்கலாம் வாங்க. திருமண மேடையில கெட்டி மேளம் ஒலித்ததும் தூரத்துல நின்னபடியே ஒரு கைப்பிடி அட்சதையை வீசிவிட்டு திரும்பி வந்துடுறோமா? அப்படி செய்திருந்தா இந்த வீடியோவை பாருங்க. பல ஆச்சரியமான அவசிய தகவல்கள் இருக்கு. நாம சாதாரணமா நினைக்கிற அந்த சிறிய மஞ்சள் நிற அரிசி வெறும் அரிசி இல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு தெய்வீக அடையாளம். அது ஒரு குடும்பத்தின் எதிர்கால வாழ்வை வளமாக்க வேண்டும் என்ற பெரியோர்களின் மனமார்ந்த பிரார்த்தனை. அதனாலதான் 1000 ஆண்டுகளா இந்து சமய சடங்குகள்ல அட்சதைக்கு தனி மரியாதை, அதை பயன்படுத்தும் விதமும் ஒரு தனி மரியாதையோட பயன்படுத்தப்படுகிறது. அட்சதை அப்படின்னா என்ன? அட்சதை என்ற சொல்லுக்கு பின்னால ஒரு ஆழமான பொருள் இருக்கு. சதம் என்றால் உடைத்தல், இடித்தல். அட்சதம் என்றால் உடைக்கப்படாதது, முழுமையானது அப்படிங்கிறது ஒரு பொருள். அதனாலதான் உலக்கையால உடைக்கப்படாத, முனை முறியாத முழு அரிசியே அட்சதைக்கு பயன்படுத்தப்படுகிறது. பெரியோர்கள் சொல்வார்கள், முனை முறிந்த அரிசியால் அட்சதையை செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அட்சதை அப்படிங்கிறது ஒரு முழுமையின் அடையாளம். திருமண வாழ்க்கையும் அதுபோல முழுமையா இருக்க வேண்டும் என்கிறத அதோட அடிப்படை தத்துவம். அது சரி, ஏன் மஞ்சள் சேர்க்கப்படுறது? அரிசியை மட்டும் எடுத்தால் போதாதா? ஏன் அதுல மஞ்சள் கலக்கப்படுறது? இதுக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக விளக்கம் இருக்கு. அரிசி பூமியின் மேல விளையிற ஒரு தானியம். மஞ்சள் பூமிக்குள்ள விளையும் ஒரு புனித பொருள். இந்த இரண்டையும் இணைப்பது தூய பசும் நெய். இந்து சமய மரபின்படி அரிசி சந்திரனின் அம்சத்தையும், மஞ்சள் குரு பகவானின் அருளையும், பசு நெய் மகாலட்சுமியின் பரிபூர்ண வளத்தையும் குறிப்பதாக கருதப்படுறது. இந்த மூணும் ஒன்னா இணையும் போது அந்த இடத்துல மங்களகரமான அதிர்வுகள் உருவாகும் அப்படிங்கிறது சாஸ்திர மரபு சொல்ற ஒண்ணு. உடல், ஆன்மா, தெய்வ சக்தி. ஆன்றோர்கள் அட்சதைக்கு இன்னொரு அழகான விளக்கத்தையும் சொல்றாங்க. அதாவது அரிசி மனித உடல், மஞ்சள் ஆன்மா, நெய் தெய்வீக அருள். இந்த மூணு இணைந்த போதுதான் ஒரு முழுமையான வாழ்வு வர்றது. அதனாலதான் அட்சதை தூவுறது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை, உடல், ஆன்மா, இறையருள் ஆகிய மூன்றின் ஆசீர்வாதத்துடன் முழுமையா அமையட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்து நாம தெரிவிக்கிறதா பொருள் கொள்ளப்படுறது. ஏன் மலர்களை விட அட்சதைக்கு முக்கியத்துவம்? திருமணங்கள்ல மலர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் மணமக்களை ஆசீர்வதிக்கும் நேரத்துல பெரியோர்கள் மலர்களை அல்ல, அட்சதையே கையில எடுத்துக்கொள்கிறார்கள். இது ஏன்? ஏனெனில் அரிசியும் மஞ்சளும் போல மணமக்களும் 2 தனித்துவமான வாழ்க்கை பாதைகள்ல இருந்து வர்றவங்க. அவர்களை அன்பால இணைப்பவர்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள். அந்த இணைப்பின் அடையாளமாகவே பசு நெய் சேர்க்கப்படுறது. இதுவே திருமணத்தின் ஆழமான தத்துவம். அட்சதையை எப்படி வழங்கணும்? இன்று பல திருமண கூட்ட நெரிசல் காரணமாக தொலைவில் இருந்தபடியே அட்சதையை மேடையை நோக்கி வீசிவிடும் பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா சாஸ்திர மரபுப்படி அது சிறந்த முறையா கருதப்படுறதில்ல. பெரியோர்கள் கூறுவது என்னன்னா, மணமேடைக்கு அருகில சென்று மணமக்களை நேரில் ஆசீர்வதித்து அவர்களின் சிரசில் மெதுவா அட்சதையை தூவி மனமாற வாழ்த்தணும். அப்போதான் அந்த ஆசீர்வாதம் முழுமை பெறும் அப்படின்னு நம்பப்படுறது. அட்சதைய நேரடியா மணமக்களின் தலையில் தூவுவதற்கு முன்னாடி அதை முதலில் இறைவனின் திருவடியில் வைத்து வணங்குவது வழக்கம். அதுக்கு பின்னாடியே ஆசீர்வாதமா அது கொடுக்கப்படுறது. இது இந்த வாழ்த்து எங்களுடையது மட்டுமல்ல, இறைவனின் அருளும் இதில் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும் விதமா தான் இருக்கு. திருமணத்துக்கு மட்டுமா? அட்சதை திருமணங்கள்ல மட்டும் பயன்படுத்தப்படுறதில்ல. புதிய வீடு, புதிய தொழில், புதிய வாகனம் அல்லது எந்த மங்களகரமான தொடக்கமாக இருந்தாலும் பெரியோர்கள் அட்சதையை தூவி ஆசீர்வதிப்பாங்க. சந்திரன், குரு, மகாலட்சுமி ஆகியோரின் அருள் இணைந்து புதிய முயற்சி வளர வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இந்த மரபு பின்பற்றப்படுறது. ஒரு கைப்பிடி அரிசியில் மறைந்திருக்கும் தலைமுறைகளின் ஞானம். இன்று பலருக்கு அட்சதை என்பது ஒரு சடங்கு மட்டுமே. ஆனால் நம் முன்னோர்களுக்கு அது ஒரு பிரார்த்தனை, ஒரு குடும்பத்தின் எதிர்கால ஆசீர்வாதம், ஒரு தெய்வீக அடையாளம்,
ஒரு வாழ்வியல் தத்துவம். அதனாலதான் அட்சதையை எப்போதும் மரியாதையோட கையாளணும் அப்படின்னு பெரியவர்கள் வலியுறுத்தினாங்க. வாழ்க்கை பாடம் இதுல இருந்து என்னன்னா, ஒரு பொருளின் மதிப்பு அதோட அளவுல இல்ல, அதன் பின்னால் இருக்கும் அர்த்தத்தில் உள்ளது. அட்சதை நமக்கு கற்றுத் தருவது ஆசீர்வாதம் என்பது வெறும் வார்த்தைகளால் அல்ல, மனமாற வழங்கப்படும் அன்பாலும் நம்பிக்கையாலும் இறை அருளை வேண்டி செய்யப்படும் பிரார்த்தனையாலும் முழுமை பெறுகிறது அப்படிங்கிறத உணர்த்துறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்.